மாவு பிசைய வேண்டாம், மணிக்கணக்காக ஊற வைக்க வேண்டாம், நல்லா பஞ்சு போல் சாஃப்டான புரோட்டா செய்ய இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான முறையில் கை வலிக்காமல் புரோட்டா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் மாவு பிசைஞ்சு கை வலிக்க மணிக்கணக்காக மாவு ஊற வைக்காமல் ரொம்ப எளிமையான முறையில் பரோட்டா செய்யலாங்க. ஆனால் மாவு கூட ஈஸியாக பிசைஞ்சிடலாங்க. ஆனால் லேயராக பரோட்டா வர்றதுக்கு இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க. ரொம்ப சுலபமாக யாருனாலும் எளிமையாக இந்த மாதிரி பரோட்டா செய்யலாம். இதை செய்கிறதுக்கு இப்போ நான் எடுத்துருக்கிறது 1 கப் அளவுக்கு மைதா மாவு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்துக்கு நான் ஒரு பவுல் கணக்கு சொல்கிறேங்க. இப்போ கை வலிக்காமல் மாவு பிசைகிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு, அதாவது எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தனோ அந்த கப்புக்கு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தயிர் சர்க்கரை இது ரெண்டும் நல்லா சேர்ந்து அந்த சர்க்கரை இந்த தயிரில் கலந்து வரணும், கரைஞ்சி வரணும். அதுபோல் ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்ம செய்கிற பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. பரோட்டா மாவு பிசைகிறதுக்கு நிறைய பேர் முட்டை சேர்ப்பாங்க. முட்டையெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி தயிர் சேர்த்து மைதா மாவு பிசைகிறதுனால டைஜஷன் ப்ராப்ளமும் நமக்கு வராது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மைதா மாவை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு தயிர் எல்லாம் நல்லா இது போல் கலந்து கொடுங்க. 1 ஸ்பூனோ அப்படி இல்லைன்னா உங்கள் கையோ பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. தயிர் இந்த மாவோட மிக்ஸ் ஆக பரோட்டா நல்லா சாஃப்டாக வருங்க. நல்லா மாவு விரிஞ்சி வரும். நமக்கு தேய்க்கும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் செய்யும்போது யாருனாலும் எளிமையாக வீட்டில் பரோட்டா செய்யலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு இந்த கிண்ணத்துக்கு மாவு எடுத்தேன். அதில் 1 கப் அளவு தண்ணி இப்போ சேர்க்க போகிறேன். 1 கப் தண்ணியை உடனே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் இந்த கப்பில் இருக்க எல்லா தண்ணியும் சேர்த்துட்டேன். இன்னுமே மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்க போகிறேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா திக்கான இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தண்ணி கூட குறைச்சல் தேவைப்படலாம். அதனால பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கட்டிகள் இல்லாமல் இது போல் மிக்ஸ் ஆகி இருக்கணுங்க. அதனால நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. குக்கரோட உள் சைடில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பரோட்டா செய்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய்னு எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற எண்ணெயை குக்கரோட எல்லா பகுதியிலையும் பூசி விட்டுறேன். இது எதுக்காக செய்கிறேன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த குக்கரை அப்படியே எடுத்துக்கோங்க. இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை நான் இன்னும் ஆன் பண்ணவே இல்லைங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இதில் டைரெக்டாக அப்படியே ஊற்றிடுங்க. எல்லா மாவையும் ஊற்றணுங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கொடுங்க. கை விடாமல் கிளறணுன்னு எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் விட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணலாம். மாவு நல்லா கரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா கட்டிப்படாது. இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் நேரத்திலேயே உருண்டு திரண்டு வரும். இதை விட நீங்கள் அதிக அளவில் மாவு செஞ்சாலும் கையெல்லாம் வலிக்காதுங்க. நீங்கள் லேசாக மிக்ஸ் பண்ணாலே மாவு எல்லாம் இந்த மாதிரி ஒன்று திரண்டு வரும். நல்லா ஒன்று திரண்டு வந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி பெரட்டி எடுங்கங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதிலிருந்து மாவை உடனே நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதில் நம்ம குக்கர் ஏன் பயன்படுத்தியிருக்கோன்னா அடி கனமாக இருக்கணுங்க, கைப்பிடியும் இருக்கணும். அதனால் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை செய்கிறேன். இப்போ நம்ம இங்கே எடுத்து பார்த்தாலே தெரியும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்தா கைகளில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். கைகளில் பிசைகிறத விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு நல்லா சூடு ஆறின பிறகு இதை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி வேக வச்ச மாவை நம்ம பரோட்டா செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். இதில் நம்ம செய்கிறதுனால வழக்கத்தை விட பரோட்டா சாஃப்டாக வரும். இதை சாப்பிட்றதுனால நமக்கு டைஜஷன் போன்ற தொந்தரவு இருக்காதுங்க. நீங்களே பாருங்கள் இந்த மாவு எந்த அளவு எலாஸ்டிசிட்டி தன்மையோடு இருக்குன்னு. நீங்கள் கைகளில் பிசைஞ்சா கூட இந்த அளவு வராது. ஒரு சில பேருக்கு
குறிப்பாக பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பரோட்டா மாவு பிசைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்த எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டின உடனே தேய்க்கக்கூடாதுங்க. உருட்டின பிறகு நல்லா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விடணும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம மாவு தேய்க்கணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம தேய்க்க போகிறோம். இதை இந்த மாதிரி ட்ரையான மைதா மாவில் தொட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா இது போல் தேய்ங்க. சப்பாத்தி தேய்க்கிற சைஸ் வந்த பிறகு இதில் 2 பொருள் சேர்க்கணுங்க. அதை சேர்க்கறதுனால பரோட்டா நல்லா லேயராக வரும். அது என்னென்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில், கொஞ்சமாக ட்ரையான மைதா மாவு, இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக தேய்ச்சி கொடுத்துடுங்க. இதன் பிறகு இந்த மாவை நல்லா விரித்து தேய்ங்க. எந்த அளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு தேய்க்கணும். நல்லா கண்ணாடி போல் தேய்க்கணுங்க. இப்போ இந்த மாவை நான் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன். ஏன்னா அந்த மைதா மாவு எண்ணெய் அடிப்பகுதியில் இருக்கும். இப்போது நீங்கள் தேய்க்கும் போது மாவு நீங்கள் எந்த பக்கம்லாம் இழுக்கிறீங்களோ அந்த பக்கம்லாம் அழகாக வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்லா கண்ணாடி போல் கீழே இருக்கிற அந்த சப்பாத்தி கட்டையோ இல்லை கவுண்டர் டாப்போ நமக்கு நல்லா தெரியும். அந்தளவு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ தேய்ச்ச பிறகு இந்த மாவோட ஊரப்பகுதியை உங்களோட கைகளால் இந்த மாதிரி தூக்கி இழுத்து பிடிங்க. இழுத்து பிடித்த பிறகு சேலை மடிப்பு போல் ஒன்றுக்கு மேலே ஒன்று, அந்த மடிப்பை ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் வீடியோவில் காமிச்சிருக்கா போல் இந்த மாதிரி லேயராக மடித்து எடுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் கத்தி வச்சு கீரை வேண்டாம், எந்த வித சிரமமும் பட வேண்டாம், தூக்கி கவுண்டர் டாப்பில் அடிக்கவும் வேணாம். அவ்வளோதாங்க. ரெடி பண்ண இந்த மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். உங்களோட லேயர் பரோட்டா சூப்பராக கிடைக்கும். நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதன் பிறகு இதை ஒன்றா தேய்ங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம டக்குன்னு எல்லா பரோட்டாவும் போட்டு எடுக்க முடியும். இதை நீங்கள் லேசாக மேலாக்கில் தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க. லேயர் பிரியாமல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். தவா நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மாவு போட்ட உடனே ஒரு அரை செகண்டில் திருப்பிக்கோங்க. மாவோட 2 சைடும் இந்த மாதிரி கலர் மாதிரி வெந்து வரணும். வெந்த பிறகு இதன் மேலே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்பயுமே பரோட்டாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக செலவாகுங்க. அப்போ தான் நம்ம செய்கிற பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பரோட்டாவோட 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கடைகளில் ஹோட்டலில் கிடைக்கிறா போல் நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பரோட்டா செய்கிறீங்கனாலும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுடுவீங்க. அந்தளவு ஈஸியான மெத்தடு. எப்பயுமே பரோட்டா தவாலேருந்து எடுத்த உடனே நம்ம அதை ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் அந்த பரோட்டா நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, பரோட்டா மாஸ்டர்லாம் அந்த பரோட்டாவை கையில் எடுத்து தட்டுவாங்க. நம்மளால் டேரெக்டாக அந்த சூடோடு தட்ட கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்புலேருந்து எடுத்து ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் அந்த லேயராக நமக்கு பிரிஞ்சு வரும். அந்த பரோட்டாவும் நல்லா பூ போல் அப்படியே பிஞ்சு வருங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.